வணக்கம். இப்போ சமீபத்தில் தமிழ் திசை ஹிந்து பேப்பரில் தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய பேராசிரியர் இரா காந்தி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தமிழ் இணைய மின் நூலகங்கள், டிஜிட்டல் லைப்ரரிஸ் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைதாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு கொடைன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெகு காலமாக பயன்பட்டது எது அப்படின்னு சொன்னால் பனை ஓலைகள் தான். இந்தியாவில் மேல்நாடுகள்லேயும் எங்கெல்லாம் இந்த ஓலைகள் மாதிரி இருக்கிறது தான் பயன்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் பேப்பர் அப்படிங்கிற இதே மூங்கில் இலையிலேருந்து தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அப்புறம் அதில் தான் எழுதுனாங்க. இப்போ அச்சு கொண்டு வந்தாங்கலாம் வர்றாது. இந்த பனை ஓலைகள்ங்கிற விஷயம் 2000 வருஷம் பழசு. அதுக்கு முந்தியும் கூட இருக்கலாம். தொல்காப்பியமே பனை ஓலைலாம் எழுதப்பட்டது. அப்புறம் அதை பாதுகாத்தோம், பலது எரிஞ்சு போச்சு. உவேசானுடைய என் சரித்திரத்தை சொல்கிற மாதிரி ஆடிப்பெருக்களை தண்ணியில் விட்டாங்க. பல அரிய நூல்கள் போயிடுச்சு. மறைந்து போன நூல்கள்னு மயிலை சீனி வெங்கடசாமி எழுதுறத பார்த்திங்கன்னா அப்படியே அசந்து போவோம். அத்தனை நூல்கள் போயிடுச்சு. இதெல்லாம் மீட்டுருவாக்கம் பண்ணுற மாதிரியோ மறுவடிவமாகவோ ஒரு கண்டுபிடிப்பு தான் அச்சு. ஜான் கூடன்பர்க் இதில் நம்ம பார்க்குறோம். ஜெர்மனியில் அச்சகத்தை உருவாக்கினாருங்கிறத பார்க்குறோம். பிறகு இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்ததுனால இங்கே அவர்கள் கொண்டு பதிப்பிக்க ஆரம்பித்தாங்க. தரங்கம்பாடியில் முதல் நூல் அச்சடிக்கப்பட்டதையும் பார்க்குறோம். தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற அந்த நூல் தன்னாயகடிகள் போய் அதை பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் தேடி எடுத்துகிட்டு வந்தார். இப்போ அச்சு வந்த பிறகு புத்தகங்கள் வந்துருச்சு. புத்தகங்களை நூலகங்களாக்கி நூலகங்களில் வச்சு பெருசாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு சிரமம் வந்தது. இந்த நூல்களும் என்னாச்சு, காலப்போக்கில் கரையாவதாச்சு. அதுவும் ராமபாணம்னு ஒரு பூச்சி இருக்குது. ராமபானம் எப்படி இப்படி அம்பு விட்டால் அது தொலைச்சிட்டு போகுமோ அது மாதிரி அந்த சின்ன பூச்சி ஒரே நேரத்தில் புத்தகத்தை ஊடுருவி 800 பக்கத்தை ஓட்டையாக்கி விட்டுரும். அதெல்லாம் தப்பிச்சு வைக்கிறது பெரிய கஷ்டம். இது தவிர தீக்கிரை ஆகும். போர்கள் வர்ற போது முதல்ல என்ன செய்வான்னா நூலகத்துக்கு தான் தீ வைப்பான். சமீபத்திய உதாரணம் யாழ்ப்பாண நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகம் பலமுறை தீக்கிரையாக்கப்பட்டது. ஜெய் சோமநாத்னு ஒரு நாவல் இருக்குது, KM முன்ஷி எழுதுறது. படித்து பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை தடயங்கள் வரலாறுகள் அளிக்கப்பட்டதுன்னு. இப்போ இதிலிருந்து மாறணும்னா இவையெல்லாம் அளிக்கப்பட்டனங்கிற போது நமக்கு கோபமும் ஆத்திரமும் வருது. ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. மருத்துவ நூல்கள் போயிடுச்சு, பொறியியல் நூல்கள் போயிடுச்சு, இசை நூல்கள் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னு. இன்றைக்கி அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா அறிவியலாளர்கள் சேர்ந்து நிறைய சாதனைகளை கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக 2015 கலைஞர் அவர்களுடைய யோசனையின்படியும் உதயச்சந்திரன் IAS அவர்கள் மற்றும் இறையன்பு போன்றவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா மின் உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி மின் இணைய விஷயங்களை ஒன்று சேர்த்தாங்க. எல்லாத்தையும் டிஜிட்டல் வடிவாக மாற்ற ஆரம்பித்தாங்க. முதல்ல ஒரு 15,000 நூல்கள், அப்புறம் ஒரு 84,000 நூல்கள், அப்புறம் பல லட்சக்கணக்கான நூல்கள், 30 லட்சம் நூல்கள் என்று அப்படியே உருவாக்கி அதுகளை லைப்ரரியில் வைக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். விமானத்தில் போகக்கூடிய ஒருத்தர் புத்தகம் படிச்சுட்டு போகிறாருன்னு சொன்னால் அவர் அதை இதில் டவுன்லோட் பண்ணி அவரால் படிக்க முடியுது. அப்போ இப்படி உருவாக்கிட்டோம்னா இதனுடைய படிப்பு முறையே வேறுபட்டு போகும். இது வேணும். இன்றைக்கி இப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் பல அரிய நூல்கள் பாதுகாக்கப்படும். குறிப்பாக ரோஜாமுத்தியார் நூலகம் மின் ஊடகங்களில் பயன்படுத்தப்பட்டு அத்தனை புத்தகங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே போல் கன்னிமாராளின்னு நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் இதன் மூலமாக அந்த டிஜிட்டல் லைப்ரரிஸ் வந்துருச்சு. இது வந்ததுங்கிறது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப நல்லதும் கூட. எதையும் எப்போவும் எளிமையாக எடுத்து பார்த்துக்கிற முடியும். அதனால் இதனுடைய வருகையை நம்ம வரவேற்கிறோம். இதை பயன்படுத்துறதுக்கான முறைகளையும் பிள்ளைகளுக்கு நம்ம கற்பிக்கணும். ஏன்னா படித்தா தாண்டா முன்னுக்கு வர முடியுங்கிறப்ப புதிய செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படி படிக்கத்தான் அறிவு வளரும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவுன்னு சொன்னால் அந்த கற்றனைத்து ஊறுகின்ற அறிவை தேடுவதற்கு ஒரு காலத்தில் ஏடு, ஒரு காலத்தில் அச்சு புத்தகங்கள், இன்றைக்கி டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய மின் நூலகங்கள் துணை நிற்கின்றன. இதில் இன்னொன்று கேட்குறாங்க, இந்த மாதிரி டிஜிட்டல் இதுகள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு. அது பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்ம படிக்கிறது நல்லது. இப்போ அதுக்கேற்ற கண்ணாடிகள்லாம் சிலது வந்துருச்சு. அதை தவிர இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் லண்டனில் பார்த்தா ஒரு ஆச்சரியம், அந்த புக்ஸையே ஒலி வடிவாக்கி காதில் இது மாட்டிக்கிறாங்க. அதை மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த புத்தகம் வாசிக்கப்பட்டு நம்ம காதில் விழுகுது. இப்போ நம்மதில் கூட இயல் டிவியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல கதைகள் வாசிக்கப்படுது. பொன்னியின் செல்வன், சிவாஜி சம்பந்தம் வாசிக்கப்படுறதை கேட்குறோம். இப்போ
கண்ணுக்கான விஷயத்தை காதுக்கானதாக கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதையும் செய்வோமே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.